ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஆபிரகாம் இருக்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஆபிரகாம் இந்த படத்தை மிதுன் மேனுவல் தாமஸ் இயக்கியிருக்காரு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஜெயராம், மம்புட்டி, அனுப் மேனன் இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஜெயராம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு இன்சிடென்ட்னால தன்னோட மகளையும் மனைவியும் இழக்கிறாரு. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாரு. இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேஸ் வருது. ஒரு சீரியல் கில்லர் தொடர் கொலைகள் பண்ணிட்டு வரான் ஒரே பேட்டர்னில். இதெல்லாம் ஏன் பண்ணுறான், எதுக்காக பண்ணுறான்னு ஜெயராம் கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 30 minutes வருது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சீரியல் கில்லர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரை மர்மமான முறையில் கொலை பண்ணிட்டு ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு கார்டை வச்சுட்டு போயிடுவான். அங்கே அந்த கார்டில் உள்ள வசனமாக இருக்கட்டும், அங்கே உள்ள ஒரு எவிடன்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாரு. கடைசியாக படத்தோட செகண்ட் ஹாஃபில் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதே வச்சு படமாக எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த கில்லர் ஏன் கொல்றான், எதுக்காக கொல்றான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அது செகண்ட் ஹாஃபாக வருது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக போணுச்சு. கில்லர் தொடர் கொலைகள் நடக்குது, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஜெயராம் தான் இந்த படத்தில் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் மம்முட்டி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். மம்முட்டியோட ரோல் நான் ரிவீல் பண்ண விரும்பல. நான் ரிவீல் பண்ணுறதுனால படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் படத்தை பார்த்து மம்முட்டி என்ன ரோல்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த படத்துக்கு ஹீரோயின் வந்து கொஞ்சம் சீன் வந்தாலும் கொடுக்கப்பட்ட ரோலை ரீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. நான் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ்னாக்கா ஸ்லோனஸ் தான். இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது. இந்த படத்தில் அடுத்து என்ன ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக நீட்டாக எடுத்திருக்காங்க. எந்த குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக சினிமாட்டோகிராஃபி எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த படத்துக்கு எடிட்டிங், படத்துக்கு என்ன தேவையோ கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இன்னும் ஒரு 1/2 hour ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. அடுத்து இந்த படத்துக்கு மியூசிக், சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 30 minutes. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டனும் இல்லை. ரத்தம் வர சீன்லாம் நிறையா இருக்குது. குழந்தைகள் பார்க்கலாமா வேணாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.